ஹாய் ஹலோ வெல்கம் பேக். கவின் கை சொல்லு, ஹாய் சொல்லு. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? ஃபார்ம் ஹவுஸ். இது வந்து அடுத்த ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமான வித்தியாசமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான். நார்மலாக யூஸ்வலாக உள்ளது மாதிரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒமானோட ஓல்டஸ்ட்டு, அதாவது ஹெரிட்டேஜ் பழமை வாய்ந்த வீடுகள்லாம் எப்படி ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டின ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கும்னு நம்பி நான் போயிட்டுருக்கேன். மக்களை பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம் அந்த கோட்டைக்கு. அதாவது நம்ம சொன்ன ஹெரிட்டேஜ் கோட்டை மாதிரி இருக்குது. வீடு பார்த்தாலே தெரியும். ரைட் சைடில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் பாருங்கள். ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஒரு பழைய காலத்து கோட்டைக்குள்ளே நுழையிற மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பாருங்கள், தரமாக இருக்குது. எல்லா சம்பவமும் செமையாக இருக்குது. வீடு எல்லாமே பார்க்கலாம் வாங்க மக்களே. வெல்கம் பேக் டு டிகேஎஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? ஃபார்ம் ஹவுஸ். என்ன ஃபார்ம் ஹவுஸ்? இது பேர் என்ன? லைலா. தெரியாதா? லைலா ஃபார்ம் ஹவுஸ். சுத்தி பார்ப்போமா ஃபார்ம் ஹவுஸை? இது சூப்பரான ஃபார்ம் ஹவுஸாக இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர் உமானி கல்ச்சர்லேயே கட்டியிருக்காங்க. செமையாக இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு பார்ப்போம் வாங்க. வாங்க வாங்க ஃபாலோ பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. கிணறு பாருங்க. கிணறு இருக்கு பாருங்க. கிணறு என்ன இருக்குங்க? ஏன்னா விளையாடுற இடம் தானே இது? கேரேஜ். வாங்க போலாம். வாங்க வாங்க. மேல ஃபைட். ஸோ டேபிள் டென்னிஸ் நம்ம விளையாடுவோம். தம்பி விளையாடுவோமா? எஸ். ஆன் பண்ணு. எஸ். எங்க இருக்கு? ஆன் பண்ணணுமா? சரி பண்ணு. இந்த வா. சரிம்மா வாங்க. அடுத்து ஜிம்மு பார்க்கலாம். ஜிம்மு அப்படியே யார் இருக்காங்க ஜிம்மில்? எவ்வளோ இருக்கா? உள்ள பார்க்கல, எடுத்துட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம் வாங்க. என்டர்டெயின்மெண்ட் ரூம் செமையாக இருக்கு. வாங்க. பாருங்க, ஷேர்ஸ் எல்லாம் போட்டு பக்கத்துலேயே ஸ்னூக்கர் போர்டு. இதுதான் நிஸ்வா ஃபோர்ட்டு. இங்கே நிஸ்வான்னு ஒரு இடம் இருக்குது. இது அதோட ஃபோர்ட்டு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா? போய் பார்ப்போம் வாங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ், பழைய காலத்து ஜாமான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. சொல்லு. தண்ணி ஊத்தும் பழைய காலத்துல. எதுல? பழைய காலத்துலயா? இதுதான் மீன். பழைய காலத்துல இது செத்து போயிருக்கு. ஓஹோ. இது கிஃப்ட் பாக்ஸா? இல்லனா பழைய காலத்துல தங்கம்லாம் கிடைக்கும். சரி. அப்படியே மேலே பாருங்க, எல்லா ஊர் நோட்டு மாதிரி நம்ம ஊர் நோட்டையும் உள்ள வச்சிருக்காங்க. புக்ஸு. நீ
ம் இது பார்க்கலாம். ம் ஏய், அப்பா அப்படியே நடுவில் பாருங்க. அப்பா ம் வா மரம். இது வாங்க வாங்க வாங்க. அப்பா ரெடி பண்ணிட்டீங்களா? பார்த்துக்கிட்டு அப்பா நாதுக்கி ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுவீங்க. சாப்பிட மாட்டோம். சனிக்கிழமைடா சாப்பிடுவீங்க. அப்பா இன்னைக்கு சாட்டர்டேடா சாப்பிடக்கூடாது. ம் ம் வீட்டில் போய் காமிப்பாவா? வீட்டை எக்ஸ்பிளைன் பண்ணு. வீடு பாருங்கள். இது வந்து இந்த இந்த ஊரோட ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம், வாங்க போகலாம். உள்ளே நுழைஞ்சோனுமே பெட்டு. அப்படியே ஒரு ரவுண்டு காமிக்க. மேலே பாருங்கள், ஃபுல்லாக இந்த நம்ம ஊரில் கோரப்பாய் வச்சு பண்ணுற மாதிரி தான் மேலே ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. என்னம்மா? இது ஓபன் பண்ணலாமா? வரேன் பாருங்கள். கீழே உட்கார்றதுக்கு சேர் மாதிரி கொடுத்து ஒரு மரத்தை நடுவில் பீம் கொடுத்து அதுக்கு வந்து சேர் உட்கார்றதுக்கு கொடுத்துருக்காங்க. வரேங்க கவின், வரேன். இதா மரம் பாருங்கள், செமையாக இருக்குது. உட்கார்றதுக்கு இடம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்கிற மாதிரி அப்படியே கால் நீட்டிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா இருக்குல்ல? வா, இங்கே பாரு, ஷெல்ஃப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக ஷெல்ஃப் வச்சுக்கிறாங்க. பாத்திரம் வச்சுருக்காங்க பாரு, பாத்திரம் அவங்களோட கல்ச்சரில் உள்ளது எல்லாமே வச்சுருக்காங்க பாரு. டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. இது வந்து மரம் ஏறுறதுக்கு, பனை மரம் ஏறுறதுக்கான ஆயுதம், கயிறு. பெரிய போட்டு எங்க? பெரிய போட்டு. ஆமாண்டா கண்ணி, பெரிய போட்டு வச்சிருக்காங்க. காமிக்கிறப்பா. அப்படியே சுற்றி காமிப்போமா பெட்ரூமாவா? பெட்டில் ஏறி உட்காந்துங்க. நீ பெட்டில் ஏறி உட்காரு. என்னடா அது? என்ன இருக்கு அதுக்குள்ள கவின்? என்ன இருந்துச்சு? இருக்கா உள்ள? வெரி குட். திரும்பியா மேலே ஏசி அங்கே இருக்கா? லைட் வந்து ஒரு லாந்தர் லைட் மாதிரி இருப்பாங்க. லாந்தர் போமா. அடுத்து வா, வெளில போவா. அடுத்து வெளில என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வா வாமா, இங்கே வாமா.
அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் டாய்லெட்டு. இடம் பார்க்கவே நான் இந்த வரேன். உள்ளே போயிட்டு டாய்லெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்தை பார்க்கல. டாய்லெட் கூட எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே தான் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. வருதா? இருந்தோடு இது வந்து ஃபுல்லாக பாம் இருக்குல்ல, அது நம்ம பேரிச்சம்பளம் வந்து கொலையை வச்சே பண்ணியிருக்காங்க. அப்பா இதுப்பா பேரு தம்பலம். பேரிச்சம்பளம் வர காமிக்கிறேன் நான் உனக்கு. அப்பா இந்த பார்க்கவே இல்லைடா. வரேம்மா. போ. மரத்தில் செஞ்ச மரம், சாரி மரத்தில் செஞ்ச வீடு. ஆனால் அது அடைச்சிருக்காங்க ஆக்சுவலாக. காமிக்கிறேன் பாருங்க. ஆக்கா இருக்கு. ஆமாம், அக்கா இருக்கு. அப்பா அது பாப்போமா? இந்த பக்கம் ஒரு அப்படியே ஒரு பாலம் மாதிரி போட்டு அதை அப்படியே அடுத்த வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்சால் சார்ஜ் கிடச்சி. அது இல்லைம்மா, அது அழுக்காக இருக்குமா. கொஞ்சம் பார்த்துட்டு வரும். பொறுமை. ஸ்லோவாக போ கவின். பிடிச்சி இறங்குமா. ஓகேமா? அம்மா நாங்க இது வழி போகவே இல்லை. அம்மா தூங்கு. இது வந்து இன்னொரு பெட்ரூமு. இது 3 சிங்கிள் பெட் இருக்கு பாருங்க. 1 2 3 இருக்கா? 3 பெட்ரூமு, 3 பெட்ஸ் உள்ள ரூமு. ரூம் காமி, அதான் ரூம் காமிக்கிறேன். அப்படியே பாருங்க. ஃபுல்லாகவே அந்த இதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த ஓலை. மர பீரோல். ஃபுல்லாக மரத்தில் பண்ணி தான் பீரோல். உள்ள போகலாம். உள்ள வர்றேம்மா. கட்டில் பாருங்க. அந்த கட்டில் ஒரு தனித்தனியாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. கால் மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க மரத்தை கட்டி. இங்கே பாருங்க. இந்த சைஸ் பாருங்க. இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த ஹைட்டு எவ்வளோ பெருசு பாருங்க. மேலே அப்படியே ஒரு ஏசி அழகாக அது வச்சு. இந்த ஊர் டிசைன் அது, இந்த ஊர் பேட்டர்ன் அது, அரபிக் பேட்டர்ன் அது. நான் காமிச்சேன். எப்படி இருக்கு பெட்? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்கா? அடுத்து என்ன பார்ப்போம்? போங்க பார்க்கலாம். ஹட் ஹவுஸ் தான் பார்த்துட்டேன் தம்பி. ஹட் ஹவுஸ் பார்த்துட்டோம். வாங்க அடுத்து வேற எங்கே பார்ப்போம். இது மேலே இருக்கு பார்ப்போம். வாங்க. இது மேலே என்ன பாருங்க. பார்த்தீங்களா? லாக்டா? இதுவும் லாக் பண்ணிட்டாங்க. இது பார்த்துட்டோம். வாங்க எண்டு போகலாம். வாங்க அப்படியே ஒரு ஊர்வலம் போயிட்டு வருவோம். அந்த பக்கம் வாங்க. இது மேலே பார்ப்போமா? ஸ்விம்மிங் பூலு. ஆனால் பாசி பிடிச்சி சுத்தமாக ஃபுல்லாக யூஸே பண்ணக்கூடாது. அப்படியே மெயின்டைன் பண்ண விட்டாங்க. மேலே பாப்பா என்ன இருக்கு? இது தண்ணி டேங்குக்காக வச்சிருக்காங்க. இது வேண்டாம். மேலே ரூம் இருக்கு. பட் என்ன ஓப்பனில் இருக்கா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்லி எங்களுக்கு வந்து 2 ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவும் லாக்கு. ஏறு என்ன இருக்கு பாரு, பார்த்து சொல்லு. ஏசியா அவுட் அதுக்குள்ளே போயிடாத. வா இங்கே வர தம்பி. இங்கே போற. என்ன இருக்கு மேல?
ஓ இது லைட்டுக்காகடா. இந்த பக்கம் வா தம்பி, அங்கிட்டு போய் விழுந்துடாத, அங்கிட்டு வா. இந்த பக்கம் வா. அப்பா வா வா போவோம் வா. கீழே பார்த்து கலவை, ஹைட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஓமன் முருங்கக்காய், ஓமனோட முருங்கக்காய் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே கீழே இறக்குறேன். ஜூம் அவுட். எப்படி இருக்கு? ஹாய் காய்ஸ், இதுதான் ட்ரம் ஸ்டிக். இதுல இருந்துடா முருங்கைக்காய் வளரும். ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் வளைய போட்டா இப்படி வளர்ந்து வரும். தேங்க்யூ. அப்படியே நம்ம வந்து ரூம் டூர்லாம் இப்போ முடிச்சோமா? ரூம் டூர் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து மயிலை பார்க்க போகிறோம். மயில் பார்ப்போம். வாங்க மயில் பார்க்க இல்லையா? சவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன சொல்லு எல்லாருக்கும். யாருக்கும் தெரியாது, நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணு. மயில். அதுதான் மயிலா? அது மயில் கிடையாது. கலரா தெரியுது பாரு. எங்க கிட்ட போய் காமி. கிட்ட போனா தான் தெரியும். மயில். எங்க அப்போ அந்த கலர் வருது மயில். கலர் மயில். ஆமா அங்க கிட்ட போனவா? அதுதான் பெரிய மயில். பறந்து இங்க பாரு ஓடுது மயில். அண்ணாயா இது வடி பண்ணல. அதுவா விரிக்கல தொகைய. என்ன சத்தம் ஜாஸ்தியா வருது? என்ன இது மாதிரி இந்த உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 2-3 இடம் பண்ணி வச்சுருக்காங்க. வந்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து கதை பேசிட்டு டீ குடிச்சிட்டு போகிறதுக்கு. அதுக்கு ஒரு ஏசி அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு ஜாலியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட். கீழே உட்காந்துட்டு தான் அவங்க மோஸ்ட்லி எல்லாமே பேசுவாங்க. சாப்பிட்ற இடம் கூட அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கீழே தான் உட்காந்துருப்பாங்க. சாப்பிட மேஜில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதே ஒமான் ஸ்டைலில் இந்த இடத்த பண்ணி வச்சுருக்காங்க, ஒமானி ஸ்டைலில். அப்படியே பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து சமைச்சிட்ருக்காங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்விம்மிங் பூலும் போவோம் நம்ம. தம்பி பார்பிக்யூ ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அது இல்லாமல் தனியாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துகிட்டே இருக்குது ஆன் த வே. எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டே வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் என்னென்ன பண்ணோம் அவங்க எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் பார்க்க போகிறோம். 2 ஸ்விம்மிங் பூல் வந்து குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக அந்த சைடு போயிட்டுருக்கோம். வாங்க. ஒரு காலு கை கழுவுறதுக்கெலாம் இடம் தனியாக இருக்குது. இந்த ஸ்டைல் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். லிட்ரலாக வந்து ஒரு வில்லேஜு இல்லை எப்படி இருக்கும், இல்லை பழைய காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் சரி. இது வந்து குழந்தைங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டு வந்து பெரியவங்களோடது கொஞ்சம் டெப்த்து நல்லாவே இருந்தது ஆக்சுவலாக அதில். அப்பா உள்ள வந்து கில் பாரு. உள்ள கிரில் பார்க்கவா? ஓகே. செப்பு கிரில் பண்றாங்க ரொம்ப நேரமா. இனிமே நீ சாப்பிட மாட்டே, அதனால புகைச்சி முடிஞ்ச வரையும் புகைச்சி விடுற. மாசம் மாசம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களே. நீங்க முத பே பண்ணீங்கல ரைட்டா வர்க்கு பே பண்ண போல அசோக் ரைட்டா வர்க்குமோ ரைட்டா. இது என்ன இருக்கு? பெரிய கரண்டியா தான் இருக்கு. இது நார்மல் கூட பண்ணி இருக்கு எடுத்துக்கோங்க. அது கேஸ்கெட் எடுத்துக்கோங்க.
இதுக்கு பன்னீருக்கு வச்சிருங்க அந்த கரண்டி. இது மூடி வச்சிருக்கேன். ஒண்ணுதான் இருக்கு. அதுல இருக்கா பாருங்க கவர்ல. வாசனையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. சனிக்கிழமை Kava, someone was asking for tea. Veg, மிக்ஸ் கில்லு. Hyderabad biryani. ஹைதராபாத்தியா? It's a mixer, 65 shake. All your fasting should go today. ஓகே கலாஸ். அப்படி கலக்கும் போது அப்படி வீடியோ எடுத்து நீங்க யூடியூப்ல போடுங்க. ஐபோன் வச்சிருக்கீங்க சும்மா பாக்கெட்டுக்குள்ள. ஆமாங்க. எல்லாம் கொஞ்சம் தான். ஓகே இதுதான் லெமன். ஓகே, இது இந்த தெருல இருந்து தான் வளர்க்கும். பாய், தேங்க்யூ. பாருங்க, உங்களுக்கு அண்டாக்கா கசும் அபூக்கா குசும் திறந்திடு சீசே. தெரியுதா? எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்க. என் கை எவ்வளோ பெருசு இருக்குன்னு மட்டும் பாருங்க. அம்மா பெருசு அப்போ. இந்த மாதிரி பல கத்திரிக்காய்கள் உள்ளே இருக்கும். இங்கே பாருங்க, சைஸ் பாருங்க. இந்த பாருங்க, குட்டி. இது சின்ன சைஸு. பல சைஸில் இங்கே பாருங்க. லாங்கஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு இதெல்லாம் சின்னதான். அதுதான் இருக்கிறதுலே பெருசு. படந்து கிடக்குது. ஐயோ அப்பா. இங்கே பாருங்க. ஐயோ செவையா இருக்குல்ல. ஸோ ஃபார்ம்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் தான். ஃபுல்லாக எலுமிச்சம்பழம், பெருச்சம்பழம் மரம். வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பாரம்பரியமான ஒமான் ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணிடுங்க. See you guys, take care, bye bye in next video.